சைன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நமஸ்காரம் அனைவரே. யார் என்ன சைன் போடுவான்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி இல்லை துலாம் லக்னத்தில் பிறந்த நீங்கள் இந்த 135 டேஸில் சொந்த வீடு வாங்குறது, சொந்த காடி வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். எஸ்பெஷலி யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 30 to 31 ப்ளஸ் மைனஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து பொருந்தும். இல்லை அப்படின்னா இடம் மாற்றம் ஏற்படும். இப்போ நீங்கள் ஒரு ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓனர் வந்து அந்த வீட்டை வைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் பெட்டரான ஒரு என்வாயரன்மெண்ட்டில் இருக்கிற வீட்டுக்கு வந்து போகிற நிலைமை வந்து உங்களுக்கு வந்து வரும். லேடிஸ்க்கெலாம் வந்து சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக சில பிரச்சனைகள், தோலுசிக்கு, இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சோ, ஒரு ரொம்ப நாள் அவங்களுக்குள்ளே வந்த சில நோய்கள் அது வந்து சரிப்படும் தானாகவே. அதுக்காக மேபி நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற நிலமை வந்தால் வரும். பட் என்னை விட்டு போச்சுட்டா திடீர்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யாரெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு பிளான் பண்ணுறாவோ, இது வந்து நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் வந்து மாதம் வருஷம் சொல்கிறாங்க தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அடுத்த ஒரு 2 வருஷம் வந்து கண்டிப்பாகவே நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா நினப்பு வச்சுங்க, சனி பகவான் வந்து கெட்டவர் இல்லை, பட் அவர் வந்து குரு டிசிப்ளின். நான் எப்பயுமே இதை சொல்லியிருக்கேன். ஸோ குரு டிசிப்ளின் வந்து நம்மளை வந்து சில அடி கொடுக்கறது, ஏசுறது, சில விஷயம் நம்மளை தடுமாற வைக்கிற காரணம் நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கல, நம்மளுக்கு உண்மையாகவே நல்லதை கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்கள் போயிட்டு மேட்ச் பண்ணாத எனர்ஜியில் இருக்கிற ஆளை, அன்அவைலபிளாக இருக்கிற ஆளை போய் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். ஆனால் உங்களோட நல்ல குணத்துக்கு என்னவோ அதை வந்து உங்களுக்கு பிகினிங்கில் பிடிச்சாலும் பிடிக்காட்டுமே அவர் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக கொடுப்பாரு. அட் சம் பாயிண்ட் யூ வில் டெஃபினெட்லி ரியலைஸ் இதுதான் எனக்கு டிசர்விங்கான ஒரு லைஃப் அப்படின்ட்டுன்னு. இப்போ தான் எனக்கு பிடிச்ச ஒரு பார்ட் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, துலாம் ராசி நேர்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா, நிறைய விஷயம், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அதை வந்து உங்களுக்கு செய்ய முடியாமல் இருந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினாலேன்னு வச்சுக்கோமே. பட் இந்த 135 டேஸ் வந்து நீங்களே ஒரு சூப்பர்மேன் மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. கிடைக்கிற சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் வந்து பிளெஸ்ஸிங்காக பார்ப்பீங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க. இப்போது லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு விஷயம் எடிட் பண்ண போகிறீங்க, ஒரு வீடியோ எடிட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சின்னதாக யூடியூப்பில் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்ய நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வச்சுக்குவோமே. உங்களோட டார்கெட் வந்து ஒரு யாராச்சும் ஒரு ஃபேமஸான எடிட்டர்கிட்ட தான் நான் கொடுக்க போகிறேன் இந்த வேலையை, அந்த ஆர்டிக்கல் அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, உங்கள் பக்கத்து வீட்டிலே இருக்கிற ஒருத்தவங்க வந்து சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட இது கலந்து பேசுகிறப்ப நீங்கள் கேட்டது வந்து பெஸ்ட்டாக டேர்ன் அப் ஆகிட்டே வந்திருக்கும். அவங்க பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருப்பாங்க ஃபார் அ வெரி சீப் ஆர் ஈவன் ஃப்ரீ ஆர் ஈவன் ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்த இதான் என் பிளெஸிங், ஓ மை காட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகிற நிலைமை வந்து கண்டிப்பாக வரும். வேறு என்ன சொல்லனா, பல வருஷமாக உங்களுக்கே தெரிஞ்சோ இல்லை தெரியாமையோ நீங்கள் செஞ்ச தப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இயற்கையாக கைண்டாக இருக்கிற ஒரு ஆள்னால, ஒரு தாய் குணத்தினால ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே நீங்கள் வந்து அதை உணர்ந்தால் அவங்கள மன்னிப்பீங்க, சான்ஸ்லாம் கொடுப்பீங்க, அவங்கள டச் பண்ண மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக். பட் என்ன நடக்கும் அப்படின்ட்டுனா, லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஒரு 4 எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்கமே, 4-5 எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகே, அவங்க வராங்க, உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களை மெனிப்புலேட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. இது வந்து உங்களோட நர்வ் சிஸ்டமில் வந்து ஒரு பழகுன ஒரு விஷயம், உங்கள் பாடிக்கு, உங்கள் மைண்ட், உங்கள் சோலுக்கு வந்து ரொம்ப பழகுன ஒரு விஷயம்னே வச்சுக்குவோமே. இந்த டைம் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சொந்தமாக கணக்கு போட ஆரம்பிப்பீங்க. ஓ, இதுதான் நான் பண்ண தப்பு, நான் வந்து லேட் நைட்டில் நான் அவேக்காக இருக்கக்கூடாது, அந்த பர்சனுக்கு வந்து அந்த அக்சஸ் கொடுத்துருக்கக்கூடாது, நீ ஃப்ரீயாக இருக்கிறப்ப லாஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு கால் பண்ண, ஸ்டில் நான் உனக்கு அங்கே ஒரு டாய் புடல் மாதிரி அவைலபிளாக இருப்பேன் அப்படின்ற அக்சஸை நான் கொடுத்துருக்கக்கூடாது, அதனால தான் எனக்கு இந்த மரியாதை குறைவு நடக்குது அப்படின்றத திடீர்னு ஞானம் பிறந்த மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. யூ வில் ஸ்டார்ட் டு ஒர்க் விதின் யோர் செல்ஃப் கான்செப்ட். அது வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி பாருங்கள். நேற்று வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு செய்வோம் அதிகமானு இருந்த நீங்கள் உங்களை பற்றி பெருசாக நினச்சே பார்க்காது. நீங்கள் இப்போ நடக்கிற இந்த சனி வக்கரத்தில் அதிக ஃபோக்கஸ் உங்களை பற்றியே தான் இருக்கும். உங்கள் செல்ஃப் எப்படி ஹீல் பண்ணணும், உங்கள் செல்ஃபுக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் கற்றுக்கணும், உங்கள் செல்ஃப் இன்னும் எப்படி நல்லா சாமி கும்பிடணும், உங்கள் செல்ஃபை இன்னும் எப்படி அழகாக மாற்றணும், முடி கொட்டுதா, முடி குறைவாக இருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் சபி ஆகிட்டோமா, அதுக்கு என்ன பண்ணணும். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஆள்கிட்ட பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஆக்சுவலி வெரி ஹம்பிளாக இருப்பீங்க.
உங்கள் வார்த்தை ரொம்ப படப்படப்பாக இருந்தாலும் மற்றவங்க மனசை குத்தி கிழிக்கிற அளவுக்கு இருந்தாலுமே எது நியாயமோ எது தர்மமோ அதை தான் யோசிப்பீங்க, பேசுவீங்க. தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்குறதுல உங்களுக்கு எந்த ஒரு ஈகோவும் கிடையாது, நீங்கள் கேட்கவும் செய்வீங்க. இதே மற்றவங்க தப்பு பண்ணால் கோவப்படுவீங்க, ஆனால் வந்து குணத்தில் மன்னிச்சு விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து யூ வில் செட் யுவர் ஓன் பவுண்ட்ரிஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் வந்து நான் படித்தது, நான் கண்காணித்தது, இவ்வளோ நாளில் நடக்கிறது இல்லைங்க. நான் வந்து வருஷக்கணக்காக அவங்கக்கிட்ட தொங்கிக்கிட்டு தாங்க இருக்கேன். என் சுய கௌரவமே போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இனி வந்து என்ன தான் மிஸ் பண்ணாலும் அங்கே வலி வேதனையாக இருந்தாலுமே உங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் லைஃப் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கு அப்படின்ற நீங்களே திரும்பி பார்த்து உணர ஆரம்பிப்பீங்க. பண வரவு எனக்கு இந்த வருஷம் பிகினிங்லேருந்து கொஞ்சம் அடி தாங்க, திசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு சனி பகவானால் நீங்கள் செய்கிற சில தர்ம காரியங்கள் இதில் பரிகாரமும் நான் சொல்கிறேன். முடிஞ்சால் சட்டர்டே வந்து சனீஸ்வரனை விநாயகரை முதல் வழிபட்டுட்டு அப்புறம் சனீஸ்வரனை வழிபட்டு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் ஹனுமான் வழிபாடு செய்கிறது, பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப வந்து ஸ்பெஷல். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சது ஒரு 3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆளுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க. சரி, சாப்பாடு வாங்கி கொடுக்குற நிலைமையில் தச்சு நான் இப்போ இல்லை, இருந்தால் நான் செய்வேங்கன்னு சொல்கிறது எனக்கு விளங்குது. இருந்தால் நீங்கள் 3 பேர், நான் 300 பேருக்கு போடுறவங்க தான். ஆனால் முடிஞ்ச வீட்டில் சமைச்சிருக்கீங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைச்சு கொடுக்க பாருங்கள். இல்லை, மாரல் சப்போர்ட் கொடுங்க. யாருக்காச்சும் மென்டலி ட்ரெயினாக இருக்காங்க, ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை, தச்சுட் ஃபேமிலி யாரும் இல்லை, இருந்தோம் யாரும் அவங்கள லீசன் பண்ணல, அந்த மாதிரினா ஒரு குட் லீசனராகவாச்சும் நீங்கள் இருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு தோணுனது கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு சில ஐடியா சொல்லுங்கள். அடுத்து என்னன்னா, நீங்கள் செய்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தா, ஏன்னா வந்து துலாமோட லக்னாதிபதியே சுக்கிரன் தான். இயற்கையாக பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க, பேச்சில் ஆளை கவருவீங்க, உள்ளுக்குள்ளே மனசில் எவ்வளோ கவலை அழுதுகிட்டு இருந்தாலுமே ஒருத்தவங்க வந்தாலே பட்டுன்னு அப்படி சூப்பர் ஆக்டிவ் ஆகி ஹாப்பி ஆகி அந்த பர்சனுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த டைமில் ட்ரை டு யூட்டிலைஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் சச் எஸ் சோஷியல் மீடியாஸ். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் க்ரியேட்டிவிட்டியாக ஒரு விஷயம் டெக்கோ பண்ண வருமா, ஃபேஷியல் பண்ண வருமா, அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருமா, இல்லை ரொம்ப ஈஸியாக இப்போ ப்ராடக்ட் வைக்கிறாங்களே இந்த எல்லோ பேக்கில் போட்டு, அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு திஸ் இஸ் ஸோ ஒதி அப்படின்னு தோணால் நீங்கள் போடுங்க. ஸோ நீங்கள் ஈவன் தூங்குறப்ப கூட உங்கள் காசுக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா இந்த அடுத்த 135 டேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு திடீர் பண வரவு வரும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, மஸ்ட் அஸ்ட்ராலஜி மாதிரி சொல்ல மாட்டேன். சனி பகவானோட வக்ரம் நடக்கிறதுனால, சனி பகவான்லாம் யாருன்னா ஹார்ட் ஒர்க்கை மதிக்கிறவர். ஸோ உங்கள் ஹார்ட் ஒர்க் நீங்கள் இப்போ ஒரு 10% போட்டால் 30% பலன் அவர் கொடுப்பாரு. ஸோ ஹார்ட் ஒர்க் போடுங்க, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேம் கிடைக்கும், பண வரவு எதிர்பார்த்ததோட கூடயே கிடைக்கும், நிறையா பெரிய ஆளுங்களோட கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தான் சாஸ்ன்னு நினைக்காதீங்க. இப்போ இதுதான் சாஸ்னா இதுதான் என் வேலை, இத்தனை மணி தான் நான் வேலை செய்கிறேன், இவ்வளோ தான் என் சம்பளம் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. எல்லா பக்கமும் பணம் வர நேரத்தில் அதுக்கு நம்பர் எழுதுங்கலாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். திடீர் பணம் லக் பணம்லாம் வரும், ஆனால் நம்பர் எழுதுதான் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ டு பிலீவ் இன் ஹார்ட் ஒர்க். ஏன்னா சனி பகவானாலே ஹார்ட் ஒர்க்கு தலை வணங்குறவர். ஸோ இப்போலாம் ரொம்ப ஈஸி, பெருசாக முன்ன மாதிரி மூட்டைலாம் வெயிலில் தூக்கிக்கிட்டு இருக்க தேவையில்லை. உட்காந்த இடத்துல ஏர்கான்லாம் ஃபேன்லேயே வேலை செய்கிற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யோசிங்க. உங்களோட பாஸ்ட் ரோமாலேருந்து ஹீல் பண்ணாலே நிறைய நியூ டார்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த டைம் வந்து நீங்கள் வீடு வாங்குவீங்க, இல்லை வீடு மாறுவீங்க, நான் ரிக்கேர் பண்ணுறேன், இல்லை வந்து வாகனத்தை புதுமைப்படுத்துவீங்க, நிலம் சொத்து சுகம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, சின்ன சின்ன நகைகள் வாங்க வாய்ப்பு இருக்குது, ஒரு கூட்டான ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணி ஐ ட்ரூலி டிசர்வ் திஸ், முன்னாடி நடந்ததாலும் என் கர்மா அப்படின்னு யோசிக்க நினைப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட்ஸ் அபவுட் சனி வக்ரம் ஃபார் துலா ராசி ஒரு துலா லக்னம். விசாகம் சித்திரை சுவாதியில் பிறந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பர்சனல் ரீடிங் பார்க்கணுமோ லிமிட்டட் ஸ்லாட் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஹாய் சிஸ்டர்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காமல் ஆட்டோ மெசேஜ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம அட்மின்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. நம்ம வீடியோ வந்து ஆக்சுவலி கலந்து போடுவோம். இப்போ மேஷம் ரிஷபம் அந்த மாதிரி நம்ம அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண வேணாம், கலந்து வீடியோ போடுவோம். என்னோடய யூடியூப் லிங்க்கையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். லெங்க்தியான வீடியோஸ் வந்து அங்கே தான் இருக்கும். எனக்கு டே 1லேருந்து என்னோடய சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல வர. ஸோ சின்ஸ் டே 1 என்னத்தான் மற்றவங்களுக்கு 1000 பிரச்சனையே இருந்தாலுமே பட் நான் அட்ராக்ட் பண்ணுற கிளையண்ட்ஸ் அவங்க பிரச்சனையை மற்றவங்கள்ட்ட காட்ட மாட்டாங்க, கைண்டாக இருப்பாங்க, ஹம்பிளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய சோஷியல் மீடியாவில் எனக்கு வந்து என் கிளையண்ட்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஜெனரலாக என் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருக்கட்டும், உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஐ எம் சென்டிங் ஸோ மச் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி டு யூ கைஸ். இட்ஸ் 4 PM. தேங்க்யூ யூனிவர்ஸ். ஸோ லெங்க்தியான வீடியோஸ்லாம் யூடியூப்ஸில் இருக்கும்,
யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அப்படி அந்த சேனல் worthy உங்களுக்கு ஃபீல் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். there's no forcing, just a humble request. பிகாஸ் அன்னதானத்தையும் தாண்டி தெரியாத நபருக்கு வந்து ஒரு சின்ன வகையில் நம்ம சப்போர்ட் பண்ணுறது கூட அங்கே வந்து சனீஸ்வரன் இருப்பார், சிவன் இருப்பார், கடவுளோட லவ் அங்கே இருக்குன்னு நான் ஜெனுவினாக நம்புகிறேன். பிகாஸ் நிறைய பேர் நிறைய விஷயம் செய்கிறப்ப நிறைய பேரோட சப்போர்ட் இருக்காது. அண்ட் தென் ஃபைனலி துலாம் ராசி இல்லை லக்னத்தில் பிறந்த நீங்கள் ஏதாச்சும் ஒரு நியூ ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புதுசாக எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நான் ஒரு புது ஸ்கில் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் திங். பிகாஸ் அதை கற்றுக்கிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒரு பொசிஷன் ஏறுறது, சம்பளத்தில் நல்ல வாய்ப்பு, இல்லை வேறு நாடு வேறு ஊரில் நல்ல பொசிஷன் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லாக இருக்கட்டும், ஒரு குக்கிங்கா, பேக்கிங்கா, இல்லை நீங்கள் இந்த மெடிசன் படிக்கிறீங்களா, எனிதிங் உங்களுக்காக தோணும், ஓகே நான் நான் இப்போ இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டாச்சும் நான் வந்து இதை படிக்க போகிறேன் அந்த மாதிரி தோணும். யோசித்து 1க்கு 3 முறை உங்களுக்காக நீங்கள் யோசித்து செயலிடுங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஹையர் எஜுகேஷன் போகிறது, எக்ஸ்ட்ரா ஸ்கில் கற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பலனை தான் கொடுக்கும் இந்த சனி வக்கரத்தில். இட்ஸ் அ வெரி நியூ பிகினிங் ஃபார் யூ கைஸ். உங்களை நீங்கள் லவ் பண்ண போகிறீங்க, அதிகமாக நீங்களே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்க போகிறீங்க, மற்றவங்களுக்கும் உதவ போகிறீங்க. ஓம் நம சிவாய. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.